ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஆர்ட் பை ஒயிட் ஷர்ட். என் பேர் குமுதா. நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ரீசன் என்னன்னா, இதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ. இந்த சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆர்ட் பெயிண்டிங் அதோட டெக்னிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆர்ட் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆர்ட்டை எப்படி ஈஸியாக இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலான்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ 300 GSM பேப்பர் தான் யூஸ் பண்ணுறேன். திக்கான ஷீட்ஸ் எது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம ப்ளூ கலர் அக்ரிலிக் பெயிண்ட் நான் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி நமக்கு ஸ்கை ப்ளூ தேவைப்படுது. ஸோ அதனால் இப்போ நான் ஒயிட் கலர் லைட்டாக போட்டுக்கிறேன். ஸோ ப்ளூவும் ஒயிட்டும் நம்ம மிக்ஸ் ஆகிறப்ப நமக்கு ஸ்கை ப்ளூ கிடச்சிரும். கலர்ஸ் நம்ம டார்க்காக போட வேணாம், ரொம்ப நிறைய போட வேணாம், லைட்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பிளெண்டிங் பண்ணுறப்ப நமக்கு கரெக்டாக இருக்கும். வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிப்போம். இப்போ நான் லைட் க்ரீன் நான் அப்ளை பண்ணுறேன். இப்போ இன்னும் நமக்கு லைட் க்ரீன் நம்ம தேவைப்படுது. ஸோ அதனால் எல்லோ போடுறேன். எல்லோவும் லைட் க்ரீனும் ஆட் ஆகிறப்ப நமக்கு இன்னும் லைட் க்ரீன் கிடச்சிரும். தென் பேஸில் டார்க் க்ரீன் அப்ளை பண்ணுவோம். அதுக்கு கீழே இன்னும் டார்க்காக வேணும். ஸோ அதனால் பிளாக்கை மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டில் க்ரீன் கலர் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். லைட்டாக நான் பிளெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். தென் இந்த மாதிரி நைஃப் வச்சு நான் பிளெண்ட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வரும். பேப்பர் ரொம்ப ஆடுது. ஸோ அதனால் பேக்கில் டபுள் டேப் போட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிட்டா நமக்கு ட்ரா பண்ண ஈஸியாக இருக்கும். முதல்ல மேலேருந்து கீழே வரணும். கீழே டார்க் கலர் பண்ணிவிட்டு மேலே போனால் கலர்ஸ் மாறிடும், மிஸ் மேட்ச் ஆகிடும். தென் இப்போ நான் 5 சென்டிமீட்டர் ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன் பிளெண்டிங் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி தான் நம்ம மேலேருந்து கீழே வரணும். லைட் கலர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் தென் கீழே டார்க் கலர்ஸ்க்கு அப்ளை பண்ணணும். கலர்ஸை நம்ம மாற்றி மாற்றி பிளெண்ட் பண்ணுறப்ப இங்கே ப்ரெஷ்ஷை வாஷ் பண்ணிக்கிறது பெட்டர். அப்படி எக்ஸ்ட்ரா ப்ரஷ் இருந்துச்சுன்னா வேறு ப்ரஷ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிளெண்டிங் பண்ணுறப்ப கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்கள். தென் ட்ரை ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் வாட்டரை லைட்டாக ஆட் பண்ணி நம்ம பிளெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு டார்க் க்ரீன் கிடச்சிச்சு கீழே. ஸோ இந்த மாதிரி நம்ம கலர்ஸ் இல்லைன்னா 2-3 கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு தேவையான கலர்ஸ் எல்லாமே வந்துடும். இப்போ கீழே நம்ம டார்க் க்ரீன் கிடச்சிருச்சு. தென் இப்போ மிடில் எனக்கு கொஞ்சம் கலர் கொஞ்சம் வைப்ரண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதால நான் எல்லோ ஆட் பண்ணுறேன். இப்போது அந்த போர்ஷனுக்கு மட்டும் ரவுண்ட் ப்ரஷ்ஷை வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். தென் இப்போ க்ளவுட்ஸ்க்கு நான் ஸ்கை சைடில் கொஞ்சம் மேட் லுக் வர மாதிரி இருக்கணுன்றதுக்காக நான் கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற இந்த ஸ்பான்ச்சை எடுத்து நான் லைட்டாக இது பண்ணிக்கிறேன். இது மாதிரி பண்ணுறப்ப ஒரு கிளைடு எஃபெக்ட் நமக்கு வரும். ஸோ தென் பேஸில் நமக்கு ஃப்ளவர்ஸ் வரைய போகிறோம். ஃப்ளவர்ஸ்க்கு ஸ்டெம் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி என்னோடய ஹேர் பின்ஸை நான் ரப்பர் பேண்டில் டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஸ்டெம் மாதிரி நம்ம இது பண்ண போகிறோம். இது மாதிரி டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் நம்ம வச்சு வரையும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம ஒன்றா பண்ணுறதை விட இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நமக்கு ஸ்டெம் எஃபெக்ட் வந்திருக்கு. தென் இப்போ அந்த ப்ளூ போர்ஷனில் மேலே இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் ஸ்டிக்கை எடுத்துகிட்டு க்ளவுட்ஸ் நம்ம ஜஸ்ட் ஒரு பண்ண போகிறோம், வரைய போகிறோம். இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஷர் கொடுங்க, ரொம்ப அழுத்தி ப்ரெஷர் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் ஸ்டிக் அமேசான்லேயே கிடைக்கிது. நீங்களும் அங்கே பை பண்ணிக்கலாம். நியர் லோக்கல் ஷாப்ஸ்லாம் கிடைக்காது. இல்லைனா நீங்கள் நார்மல் ஸ்பாஞ்ச் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ க்ளவுட்ஸ் போட்டாச்சு. தென் கீழே நம்ம துலிப்ஸ் கார்டன் நம்ம வரைய போகிறோம். ஸோ அந்த ஃப்ளவருக்கு நான் ஆக்ரிலிக் ஃப்ளாரசன் பிங்க் எடுக்கிறேன். தென் ஒயிட் கலர் எடுக்கிறேன். இந்த மாதிரி இயர்பட்ஸில் 2 சைடும் டிப் பண்ணி ஃப்ளவர்ஸ் சின்ன சின்னதாக ஜஸ்ட் டிப் பண்ணிக்கலாம். ஈவனாக பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு அங்கங்கே ஃப்ளவர்ஸ் வர மாதிரி ஒரு நேச்சுரல் லுக் வர மாதிரி சின்னது பெருசு அந்த மாதிரி மாற்றி நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நிறைய மொட்டுலாம் இருக்க மாதிரி அங்கங்கே குட்டி குட்டியாக நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்க மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் கார்டன்றதப்போ. ஸோ அதனால் பண்ணிவிட்டு நான் ஹேர் ட்ரையராக ட்ரை பண்ணிக்கிறேன். அப்போ தான் நெக்ஸ்ட் ட்ராயிங் வரப்போ ஒட்டாமல் இருக்கும்.
தென் இந்த மாதிரி நைஃப் எடுத்து நான் வந்து ஸ்டெம் எஃபெக்ட்காக லைட் க்ரீன் கலர் ஸ்டெம் மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். ப்ரஷில் அப்படி நீராக போடுறத விட இந்த மாதிரி போட்டால் நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி நான் ஸ்டெம்க்கு லைட் க்ரீன் அப்ளை பண்ணுறேன். கலர்ஸ் வந்து நம்ம வந்து சிங்கிள் கலர்ஸை கொடுக்குறத விட இப்போ லைட் க்ரீன் கொடுத்துட்டு அதுக்கு மேலே டார்க் க்ரீன் கொடுக்கறது நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து பாயிண்டட் ப்ரஷ் எடுத்திருக்கேன் 0 சைஸில். இப்போது ஜஸ்ட் இந்த லீஃப் லைட்டாக எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி லைட்டாக நான் வந்து ஃப்ளவர்ஸ்க்கு கீழே நான் லைட்டாக ட்ரா பண்ணுறேன். ரொம்ப பெருசாக போட வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஃப்ளவர்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. தென் இந்த ஸ்டெம்முக்கு வந்து டார்க் க்ரீன் நம்ம கொடுக்கலாம். அப்போது கொஞ்சம் ஓரளவுக்கு ரியல் எஃபெக்ட் கிடைக்கும். கீழே பேஸில் வந்து நிறைய கிராஸஸ் இருக்க மாதிரி நம்ம ஒரு எஃபெக்ட் கொடுக்கணும். டார்க் க்ரீன் கிராஸஸ் நான் வரைஞ்சிருக்கேன். அதே மாதிரி தான் ஒரே கலர்ஸ் கொடுக்கறத விட டபுள் கலர்ஸ் கொடுக்கும்போது நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ டார்க் க்ரீன் கொடுத்துட்டு அதுக்கு மேலேயே வந்து லைட் க்ரீன் அப்ளை பண்ணால் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஃபேன் ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் இப்போ கிராஸ் வந்து லைட்டாக நான் போட்டுக்கிறேன். தென் இந்த நம்ம கார்டனில் வந்து பட்டர்ஃப்ளைஸ் ஃப்ளை பண்ணால் எப்படி இருக்கும், நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ அதனால் நான் வந்து ஃப்ரீ ஹேண்டில் பட்டர்ஃப்ளை ட்ரா பண்ணுறேன். பட்டர்ஃப்ளை வந்து நம்ம ஃப்ளவர் மேலே உட்காந்துட்ருக்க மாதிரி, பறக்கிற மாதிரி, வர மாதிரி அங்கங்கே ஜஸ்ட்டு வரையலாம். அதுக்கு வந்து நான் வந்து ஃப்ளாரசன் ஆரஞ்சு எல்லோ மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லாமே நம்ம அக்ரிலிக்கில் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை நான் ட்ரா பண்ணுறேன். இதெல்லாம் நம்ம ஓனாக நம்ம ஃப்ரீ ஹேண்ட்லேயே வரைஞ்சிக்கலாம். நம்ம வரைகிறது தான் ட்ராயிங். ஸோ எக்ஸாக்ட் பட்டர்ஃப்ளை தான் வரணுன்ற இல்லை, அப்படி வரையலாம். இப்போ சைடில் வந்து ஒரு ட்ரீ இருந்தால் நல்லாயிருக்கும், ட்ரீயோட கிளை அப்படியே வந்து இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அதுவும் நான் ஃப்ரீ ஹேண்ட்லேயே வரைகிறேன். ஜஸ்ட் பிரான்ச்சஸ், ட்ரீயோட பிரான்ச்சஸ் அப்படியே சைடில் விசிபிள் ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நம்மளோட இமேஜினரி பெயிண்டிங் தான். இந்த மாதிரி துலிப்ஸ் கார்டனில் சைடில் வந்து ஒரு ட்ரீ வந்து இருக்கும். அதுவும் அந்த ட்ரீ வந்து ஃபுல்லாக வந்து ஒயிட் ஃப்ளவர்ஸில் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ இப்போ நம்ம அந்த ட்ரீ ஃபுல்லாக பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வரைய போகிறோம். ஸோ அதுதான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இந்த ட்ரீ பார்த்திங்கன்னா கலைகள், இந்த பிரான்ச்சஸ்லாம் வந்து நம்ம ஓனாக அப்படியே நம்ம ஃப்ரீ ஹேண்டில் அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தே வரையணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் வரைஞ்சிட்டேன். இப்போ ட்ரை பண்ணிக்கிறேன். ட்ரை பண்ணிவிட்டு வரைஞ்சால் கலர்ஸ் வந்து ஒட்டாமல் இருக்கும். தென் இப்போ நான் வந்து இயர்பட்ஸ், இந்த மாதிரி பஞ்ச் ஆஃப் இயர்பட்ஸ் எடுத்துக்கிறேன். ரப்பர் பேண்டில் வந்து டை பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரஷில் நம்ம வந்து ஃப்ளவர்ஸ் வரையதை விட இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக ஒர்க் முடியும். தென் இப்போது ஒயிட் அக்ரிலிக் கலர்ஸ் நம்ம எடுக்கிறோம். எடுத்துகிட்டு இந்த பட்ஸில் வந்து டிப் பண்ணுறோம். டிப் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளவர்ஸ் எஃபெக்ட் வந்து நம்ம ட்ரீ கொடுக்கலாம். இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குது ஒர்க்கு. இப்போ பஞ்ச் ஆஃப் ஒயிட் ஃப்ளவர்ஸ் வந்து இந்த ட்ரீலேருந்து வர மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்குறோம். இந்த மாதிரி பண்ணுறப்ப வந்து பெயிண்டிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நமக்கு எவ்வளோ தான் கவலை கஷ்டம் அதை இருந்தால் கூட நமக்கு டோட்டலாக எல்லாம் மறந்துடும். பெயிண்டிங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் மெடிடேஷன் தான். வரையணும்னு அவசியம் இல்லை, அட்லீஸ்ட் வரைகிறத பார்க்குறது கூட நல்ல ஃபீலிங்காக இருக்கும். தென் இப்போ நம்ம ஃபுல் பஞ்சஸ் முடிச்சாச்சு ஃப்ளவர்ஸு. இப்போ பேலன்ஸ் இருக்க ப்ளேஸை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக இந்த ஸ்பாஞ்ச் ஸ்டிக் எடுத்து லைட்டாக வந்து நான் இது பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேணாம், லைட்டாகவே ப்ரெஷர் பண்ணலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தா எல்லாம் ஸ்மஜ் ஆகிடும். தென் வந்து இந்த ரைட் சைட் கார்னரில் வந்து சன் ரேஸ் ஆனால் எப்படி இருக்கும், சன் ரைஸஸ் வந்து நம்ம ஃப்ளவர்ஸ் மேலே பட்டால் எப்படி இருக்கும் ரேஸ் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் கொடுக்குறோம். தென் ஃபஸ்ட் நான் ஒயிட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஆரஞ்சு கலராக அப்ளை பண்ணுறேன். தென் வந்து எல்லோ கலர் ரேஸ் வர மாதிரி ஒரு எஃபெக்ட் எல்லா சைட்லேயும். அந்த ரேஸ் வந்து நம்ம கீழே வரைக்கும், நம்ம ஃப்ளவர்ஸ் வரைக்கும் டச் ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கணும். கலர்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்குறப்ப சிங்கிள் கலராக கொடுக்குறத விட 2 to 3 கலர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறப்ப மேலே ஆட் பண்ணுறப்ப நல்லாயிருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எல்லோ கொடுக்குறேன்னா எல்லோலேயே 3 எல்லோ ஷேட் ஆட் பண்ணுறப்ப நமக்கு ஓரளவுக்கு அந்த பெயிண்டிங் வந்து ரியலிஸ்டிக்காக வர மாதிரி இருக்கும். ஸோ எது வரைஞ்சாலும் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு மேலேயே வந்து நான் ஒயிட் கலரை நான்
அப்ளை பண்ணுறேன். கொடுத்தேன் இல்லையா எல்லோக்கு மேலேயே. ஸோ அந்த மாதிரி வரப்போ இது வந்து மார்னிங் ஒரு 11 சன் வந்து எப்படி பளிச்சுன்னு இருக்கும் அந்த எஃபெக்டில் தான் நம்ம வரைஞ்சிருக்கோம். இப்போ ட்ரை பண்ணியாச்சு. தென் இப்போ வந்து மாஸ்கிங் டேப்பை ரிமூவ் பண்ணுறோம். மாஸ்கிங் டேப் ரிமூவ் பண்ணுறப்ப ஸ்லோவாக ரிமூவ் பண்ணணும். இது மாதிரிலாம் இல்லைன்னா கிழிஞ்சிடும். அந்த மாதிரி 2 கை வச்சு பொறுமையாக நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம வந்து வாட்டர்லாம் வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ஊறிட்டு இருக்கும். அதில் நம்ம இவ்வளோ நேரம் பெயிண்ட் பண்ணிவிட்டு கடைசியாக மாஸ்கிங் டேப் ரிமூவ் பண்ணுறது ரியலி ஒரு சாட்டிஸ்ஃபை ஃபீலிங்காக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வந்து மாஸ்கிங் டேப் போட்டு நீங்கள் ட்ரா பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்லோவாக மாஸ்கிங் டேப்பை வந்து ரிமூவ் பண்ணுறோம். இதே மாதிரி நீங்களும் வந்து ஃப்ரீயாக இருந்த டைம் இருந்துச்சுன்னா ட்ரா பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம ட்ராயிங் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ பார்க்குறப்ப உண்மையாக ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது இல்லையா? இந்த நம்ம வரைஞ்ச இந்த துலிப்ஸ் கார்டன் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ஆலில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பெயிண்டிங்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது டெக்னிக்ஸ், டிஃப்ரெண்ட் பெயிண்டிங்ஸ் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.